சத்தமாய் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கடந்த மார்ச் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்தி ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கு. கடந்த மாதத்தில் அநேக சவால்களை ஒருவேளை நம்ம சந்தித்து இருந்தாலும், அநேக காரியங்கள் நம்மை விட்டு போயிருந்தாலும், நான் சொல்லுகிறேன், தேவனுடைய கிருபை நம்மை விட்டு போகாது இருக்குது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்ம விட்டு என்ன செய்யாதா? மலை போல் இருக்கிற மனிதர்களும் மலை போல் இருக்கிற இன்றைக்கு பாருங்க காரியங்கள் நம்ம விட்டு விலகி போனாலும் ஒரு காரியம் நம்ம விட்டு விலகாது, அது தேவ பிரசனமும் அவருடைய கிருபையும். இந்த நாளில் கூட அந்த கிருபையின் சன்னிதானத்தில் நம்ம இருப்பது. இந்த காலையில் ஒரு வசனம் படிக்கும்போது, இப்போ உட்காந்து படிக்கும்போது, நம்ம வேற இடத்துல நிறைய நாள் இருக்கிறத காட்டிலும் ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிற அந்த நாள் தான் மேன்மையானது. அவருடைய வீட்டில் இருப்பது, அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது, அவருடைய சமூகத்தில் இருப்பது ஒரு மேன்மையானது. இந்த மேன்மையை அநேகர் உதாசனைப்படுத்துகிறார்கள், அநேகர் அதை உணர்வதில்லை. அநேகர் இந்த நாளை குறித்த ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த காரியத்தை குறித்து நிறைய பேர் என்ன செய்யறதுன்னு அந்த நாளை விட்டுறாங்க. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், நீ நானும் தெய்வ பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் இந்த மாதத்தில் விசேஷமாக, இந்த மாதம் நமக்கு ஒரு பண்டிகையின் மாதமாக இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சிலுவையின் தியானத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு உயிர்த்தெழுதலை நம் சபையில் கொண்டாட போகிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். உண்மையாலுமே ஆண்டுடைய உயிர்த்தெழுதல் ஒரு மகிமையான பண்டிகை. அந்த நாளை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு தந்திருக்கிறார். நிச்சயம் இந்த மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் கர்த்தர் மாற்றுவார். வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தில் 25வது வசனத்தை அதிகாரத்தை எனக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 25வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விரும்புவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமீன் சொல்லுங்களேன். நல்ல ஒரு வார்த்தை பாருங்க. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். இன்றைக்கு இந்த மாதம் பாருங்க, இயேசுநாதர் உண்மையாலுமே கிட்டத்தட்ட 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சிலுவையிலே மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கும்படியாக, பிதா தேவனிடத்தில் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றும்படியாக இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது, இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தில் நம்ம எப்படியாய் பார்க்கிறோம். முதல் இந்த வசனம் தொடங்கும் போது, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். நம்முடைய தேவன் மரித்தவர் அல்ல. அல்லேலூயா. உயிரோடு எழுந்த தேவன். வசனம் சொல்லுகிறது, மரணம் அவரை கட்டக்கூடாது இருந்ததான், மரணத்தை அவர் ஜெயமாய் விழுங்கினாராம். இந்த பூமியில் மரணத்தை ஜெயித்தவர் ஒருத்தர் இருக்கிறார்னா அது இயேசு கிறிஸ்து ஒன்றுதான். எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க, எத்தனையோ தியாகிகள் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க, எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் போய் நிலாவில் கால் வச்சுட்டு வந்தேன், ஸ்பேஸில் போய் இத்தனை நாள் இருந்தேன், இந்த இடத்துல இவ்வளோ இருங்க, இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ பொருள் இருக்குது, அதிகாரம் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. இந்த பூமியில் எந்த மனுஷனும் சொல்ல முடியாது நான் சாகவே மாட்டேன்னு சொல்ல முடியாது. யாருன்னா சொல்ல முடியுமா? நான் இப்போதான் நான் சாவேன், இத்தனை நாள் வரல என் உயிரை நான் பிடிச்சிட்டே இருப்பேன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? ஒருவரையாலையும் மரணத்தை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஒரே ஒருவர் மாத்திரம்தான் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். அது நம்ம ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா. எவ்வளவு செல்வமும் ஆஸ்தியும் அதிகாரமும் புகழும் மேன்மையும் பெரிய காரியம் இந்த பூமியில் அவங்க படைத்தவர்களாக இருந்தாலும், அவனால் மரணத்தை தள்ளி போடவோ, மரணத்தை நிறுத்தவோ, மரணத்தை ஜெயிக்கவோ இந்த பூமியில் எந்த மனிதனால முடியாது. அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர் தான் நம்முடைய இயேசு. அவர் தான் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். அப்போ நம்முடைய இயேசு ஜெயித்தார்னா, நம்முடைய பிள்ளைகளா, அவருடைய பிள்ளையின் சாயலா இருக்கிற நம்ம, அவருடைய மரணத்தினாலே நம்முடைய பாவங்களை அவர் கழுவினார். அவருடைய மரணத்தினாலே நம்முடைய அக்கிரமங்களை அவர் நிவர்த்தி பண்ணார். சிலுவையில் அவர் பட்ட பாடுகள், சிலுவையில் அவர் நமக்காக செய்த தியாகம், சிலுவையில் அவர் நமக்காக பட்ட வியாகுலம்,
அவர் முகத்திலே காரி உமிழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவையிலே தன்னை அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டிக்கு சமமாய் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். சிலுவையிலே இன்றைக்கு ஏறுவதற்கு முன்பாக நமக்காக அவர் எத்தனையோ இன்றைக்கு 1 குறைய 39 முறை சாட்டையினாலே அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அந்த சிலுவை எத்தனையோ இன்றைக்கு பாருங்க சுமையா இருந்தாலும் இந்த சிலுவையை நமக்காக சுமந்து வசனம் சொல்லுகிறது அவர் சிலுவையில ஜீவனை விட்டார். அல்லேலூயா. யாருக்காக ஜீவனை கொடுத்தாரு? அவருக்காகயா? இல்ல பிதாவின் சித்தத்தை செய்யணுன்றதுக்காக இல்ல. வசனம் சொல்லுகிறது நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில மரித்தார். அல்லேலூயா. ஆனாலும் வசனம் சொல்லுகிறது மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜெய கிறிஸ்து தான் நம்மளை பார்த்து சொல்றாரு. வசனம் சொல்லுகிறது கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து. ராமின் சொல்லுங்களேன், பாருங்களேன், இந்த வசனம் தொடங்கும் போது அவர் சொல்றார், முதல்ல அவர் சொல்றார் நான் மரணத்தை ஜெயிச்சிட்டேன். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் ஜெய கிறிஸ்துவா இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் மரணத்தை வென்றவராக இருக்கிறார், பாதாளத்தை வென்றவராக இருந்தார். அல்லேலூயா. இந்த பூமியிலே ஒருவருடைய கல்லறை மாத்திரம் திறந்திருக்குன்னா அது இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரம். எல்லா கல்லறையும் மூடிதான் கிடைக்கும். அதை ஒரு காட்சி பொருளாக வைப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தோண்டி பார்த்தா அவருடைய எலும்புகளும் அவருடைய ஏதாவது ஒரு அடையாளங்கள் அந்த அந்த இதுக்குள்ளே இருக்கும். ஆனால் இயேசுவின் கல்லறை மாத்திரம் தான் காலியாக இருக்கு. ராமின் சொல்லுங்களேன். ஏன்னா மரணத்தை அவர் விழுங்கினார், மரணத்தை அவர் ஜெயித்தார். மரணத்தை மரணம் அவரை ஒரு நாளும் கட்டக்கூடாத அளவுக்கு இருந்துச்சு. ஆண்டவர் நம்முடைய ஆராதிக்கிற தேவன் மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த சிலுவை தியானத்தில் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மாதத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு பாருங்க வசனம் சொல்லுகிறது மரணத்தை ஜெயித்தவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் சொல்லுகிறாரு நம்ம முகத்தில் இருக்கிற எல்லா கண்ணீரை என்ன செய்வாரா? துடைப்பார். அல்லேலூயா. சில நாட்களாகவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து நாம் துக்கிக்கிறோம், அநேக காரியங்களை குறித்து நாம் வேதனைப்பட்டு வருகிறோம், அநேக காரியத்தை குறித்து நாம் புலம்பி வருகிறோம், அநேக காரியத்தை குறித்து குழம்பி இருக்கிறோம், அநேக காரியத்தை குறித்து நம் படுக்கையிலே சிந்திக்கிறது உண்டு. ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு இப்படிப்பட்ட கவலைகள், கஷ்டங்கள், இப்படிப்பட்ட வேதனைகள், இப்படிப்பட்ட இன்றைக்கு பாடுகள் நிமித்தம் வருகிற கண்ணீர்களை நான் துடைக்க போகிறேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்த கண்ணீரை துடைத்து வசனம் சொல்லுகிறேன் என்ன செய்ய போறாரா? நம்ம கண்ணீரை என்ன செய்ய போறாரா? இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கடந்த 3 மாதங்களாக நிறைய காரியத்தை குறித்து ஒருவேளை நம்ம கண்ணீர் வெடிச்சிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், துக்கித்து இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் சொல்றாரு நீ ஜெயிக்க போற. ராமின் சொல்லுங்களேன். ஏன் ஜெயிக்க போறனா? உன்னுடைய கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் உங்க முகத்தில் இருக்கிற கவலைகளை, உங்க முகத்தில் இருக்கிற இன்றைக்கு பாருங்க துக்கங்களை, உங்க முகத்தில் இருக்கிற இன்றைக்கு பாருங்க வேதனைகளை, உங்க முகத்தில் இருக்கிற கண்ணீரை அவருடைய கரம் துடைக்க போகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் இப்படி நம்முடைய கண்ணீரை துடைத்தார். எப்படி நம்முடைய ஆண்டவர் நமக்காக இவ்வளவு பாருங்க. நீங்க ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தில் 53வது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அவர் சிலுவையிலே நமக்காகப்பட்ட பாடுகளை குறித்து அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறது உண்டு. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நீங்கள் 53வது அதிகாரத்தை திருப்பும் பொழுது வசனம் சொல்லுகிறது 5வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஆமென். மெய்யாகவே அதுலேருந்து வாசிங்களேன். மெய்யாகவே வசனம் சொல்லுது பாருங்க. மெய்யாகவேன்னா உண்மையாகவே, இதில் எந்த ஒளிவு மறையும் கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு உங்களுக்கு ஏதாவது தண்டனை கிடைச்சதா? சொல்லுங்களேன். ஏதாவது தண்டனை வந்துச்சா? இல்லை. அல்லேலூயா. நம்ம செய்த குற்ற செயலுக்கு நம்முடைய பாவத்தினாலே உண்டான அநேக இன்றைக்கு பாருங்க அந்த பின்விளைகளுக்குரிய தண்டனை நம்ம ஏற்றுக்கொண்டோமா? இல்லை. வசனம் சொல்லுகிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை என்ன பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை. இந்த இடத்துல அதனால தான் சொல்லுகிறது
அல்லேலூயா. உங்க முகத்தில் இருக்கிற கண்ணீரை எப்படி அவர் நம்முடைய கண்ணீரை துடைச்சார்னா, சிலுவையிலே நமக்காக ஏற்ற சுமையின் நிமித்தம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய தம்முடைய துக்கங்களை சுமந்தார். வாசிக்கும், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்மளும் என்ன நினைக்கிறோம்? சில பேர் நினைச்சாங்களாம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது ஒருத்தன் நிந்திக்கிறான், நீர் உண்மையாலுமே தேவனுடைய குமாரனானா உண்மையை ரட்சிங்க, எங்களையும் ரட்சிங்கன்னு சொல்கிறான். அல்லேலூயா. சில நேரம் ஏதோ அவருடைய பாடுகளும் அவருடைய சுமைகளும் அது நமக்கானது இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையாலுமே வசனம் சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே நமக்காக தான் அவர் ஏற்றார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நம்முடைய துக்கங்களை, எல்லாருடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றும்படியாக தான், எல்லாருடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றும்படியாக தான், எல்லாருடைய சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சிலுவை ஏற்றார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அப்போ இந்த மாதத்தில் நம்ம நினைக்கணும், இந்த மாதம் என் துக்கமெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார், இந்த மாதம் என் கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைக்க போகிறார், இந்த மாதம் என்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று பரலோகத்திலிருந்து ஒரு சத்தத்தை நான் கேட்க போகிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு எதை குறித்தெல்லாம் நான் துக்கப்பட்டனோ, எந்த காரியத்தை குறித்தெல்லாம் நான் வேதனைப்பட்டனோ, எந்த காரியத்தை குறித்தெல்லாம் நான் யோசித்து நான் கலங்கினனோ, எந்த காரியத்தை குறித்தெல்லாம் என்னுடைய இருதயம் சஞ்சலப்பட்டதோ, ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெய கிறிஸ்து சிலுவையை ஜெயமாய் விழுங்கின இயேசு கிறிஸ்து சொல்றார், உங்க எல்லா முகத்தில் இருக்கிற துக்கத்தை நான் துடைக்க போறேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நம்முடைய கண்ணீரை துடைக்க அவருடைய கரம் நம்ம மத்தியில் இருக்கு. அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் அவருடைய கரம் தான் நம்ம நடத்தப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கண்ணீரை எதை துடைக்கும்? எது துடைக்கும்? அல்லேலூயா. வசனம் சொல்ல, அவருடைய கரம் நம்முடைய கண்ணீரை துடைக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 5வது வசனத்தை வாசிங்களேன். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேல் வந்தது அவர் தழும்புகளால். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. யாருக்காக? எல்லாமே நமக்காக. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமாய் சொல்லுங்களேன். இவ்வளவு பாடுகளும், இவ்வளவு சுமைகளும், இவ்வளவு வேதனையும் கிறிஸ்து எதற்காக பட்டார்? நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களை அவர் சிலுவையில் சுமை. இதை நம்முடைய இருதயம் உணரணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். என் ஆண்டவர் என் கண்ணீரை துடைக்க வல்லவர் என்பதை நம்முடைய இருதயம் உணரணும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். மரணத்தை ஜெயமாய் விழுங்கின ஆண்டவர் என் போராட்டத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க வல்லவர் என்பது நமக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மரணம் அவரை ஒரு நாளும் கட்டக்கூடாதபடி இருந்துச்சு. அவர் வசனம் சொல்ல, அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழும்பினார். அல்லேலூயா. அப்படி ஒரு மகிமையான ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். நமக்குள்ள நிறைய நேரத்தில் பாருங்க, நமக்குள்ள அவ்விசுவாசமும் நமக்குள்ள வேதனையும் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்கன்னு வசனம் சொல்லு. அல்லேலூயா. வசனம் இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொல்றார், ஜனங்களுக்கு சொல்லும்போது சொல்றார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை பூசிப்போம், அல்லேலூயா, எண்ணத்தை உடுத்துவோம் என்று நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அவைகள் தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நம்ம இந்த பூமியில எல்லாத்தையும் சேர்த்து வைப்போம். நகையை நம்ம சேர்த்து வைப்போம், பணத்தை நம்ம சேர்த்து வைப்போம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். சில பேர் நமக்கு யாருன்னா கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அந்த பொருளை பத்திரமா எடுத்து அதை பத்திரப்படுத்தி வைப்போம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். சில பேர் நிறைய துணிகளை வாங்கி அதை ஒரு பொக்கிஷத்தை போல ஒவ்வொரு முறையும் சேர்த்து சேர்த்து வைப்பாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சேர்த்து வைப்பாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எதை தெரியுமா சேர்த்து வைக்கிறாரு? அல்லேலூயா. வசனம் சொல்லுது, உன் கண்ணீரை அவர் துருத்தியில் வைக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உன் கண்ணீரை எதில் வைக்கிறாரா? அல்லேலூயா. எந்த தாயாவது தான் புள்ள அழும்போது ஒரு டம்ளர் எடுத்து உன் கண்ணீர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சேர்த்து வைக்க முடியுமா? அல்லேலூயா. அழுதா இன்னும் 2 போட்டு அதுலேயே. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுது, உங்களுடைய கண்ணீரை அவர் துருத்தியில் வைக்கிறார். இப்போ நம்முடைய ஆண்டவர் எப்போன்னா நம்முடைய கண்ணீரை அவர் ரொம்ப விலை உயர்ந்ததாக பார்க்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்ல உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? உங்கள் இருதயம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்த முதல் பிரசங்கத்தில் எப்படியா சொல்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாங்க, உங்கள் பாரங்களை நுகங்களை நான் சுமையாக ஆக்கி, இன்றைக்கு பாருங்கள், அவைகளை எடுத்து உடைய கண்ணீரை துடைக்க நான் வல்லவராக இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் சொல்லார், இந்த மாதத்துல நீங்க எந்தெந்த காரியத்தை குறித்து கண்ணீர் வெடிக்கிறீங்களோ, கர்த்தர் இனி உங்களுடைய கண்களில் கண்ணீர் வராதபடி அவருடைய கரம் துடைத்து அந்த கண்ணீருக்கு ஒரு பதிலை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கண்ணீர்னாலே நமக்கு ஒருத்தர் ஞாபகம் வந்துடும். அன்னாள் அல்லேலூயா. அவள் கண்ணீரோடு விதைத்தாள், கம்பீரத்தோடு அறுத்தாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் அன்னாளின் கண்ணீரை களிப்பாய் மாற்றினார், அவருடைய கொம்பை அவர் இன்றைக்கு உயர்த்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டோடைய சித்தம் என்னன்னா, அவர் கிறிஸ்து ஜெயித்தார். அல்லேலூயா. இந்த ஜெய கிறிஸ்து இந்த மாதத்துல நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. உங்க முகத்தில் இருக்கிற கவலைகளையும் கண்ணீரையும் போராட்டத்தையும் துன்பத்தையும் இந்த நாளில நீங்க ஜெயிக்கத்தக்கதாய் கர்த்தருடைய கரம் உங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். அல்லேலூயா. ஒரு வசனம் எப்படியா சொல்லுகிறது? அதிலே 10வது வசனத்தை வாசிங்களா. 10 53:10. வசனம் சொல்லுது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, அல்லேலூயா, பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா ஒப்பு கொடுக்கும் போது, அல்லேலூயா, அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால வாய்க்க. இந்த மாதம் கர்த்தர் எது சரிமா சித்தம்? அல்லேலூயா. அவருடைய கை என்ன செய்ய போகுதுன்னா, உங்க முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைக்க போகுது. அல்லேலூயா. உங்க இருதயத்தில் இருக்கிற நிந்தனைகள் நீக்க போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனம் சொல்ல, அவருக்கு சித்தமானது தான் நடக்கும். உங்கள் விருப்பமோ உங்கள் இன்றைக்கு ஆசையோ உங்களுடைய நோக்கமோ ஆண்டவர் ஒரு நாளும் அங்கீகரித்து அதை நிறைவேற்றுவதை தேவன் ஒரு நாள் என்ன செய்யறதில்ல, நிலமரப்படுறதில்ல, அதை விரும்புறதும் கிடையாது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அவருக்கு சித்தமானது தான் அவருடைய கரம் செய்யும். அப்போ பிதாவின் சித்தம் என்ன? தம்முடைய குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி, அல்லேலூயா, மரணத்தை ஜெயமாய் விழுங்க ஒரு அதிகாரத்தை அந்த குமாரனுடைய இருதயத்தில் வைத்து, அல்லேலூயா, எல்லாருடைய பாவத்தையும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்த பொழுது அந்த சுமையானது எல்லாருடைய பாவத்துக்கும் ஒரு பாவ விமர்சனை உண்டாக்கினது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்படி இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் என்ன செய்யுமா? வாய்க்கும். அவருடைய கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? தம்முடைய சித்தத்தை செய்கிற கரமா இருக்கு. அல்லேலூயா. அவருடைய கரம் நீட்டுச்சுன்னா பரலோகத்தின் சித்தம் செய்யப்படுறதுன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய கரம் எப்படிப்பட்டதை கொடுக்கும்? அவருக்கு சித்தமானது, அவருக்கு இன்றைக்கு பாருங்க, ஏற்ற காரியத்தை அவருடைய கரம் செய்யும். அல்லேலூயா. அவருடைய கரம் பராக்கிரமம் நிறைந்த கரம். ராமன் சொல்லுங்களேன். கர்த்தருடைய கரம் அற்புதம் செய்கிற கரம். ராமன் சொல்லுங்களேன். அவருடைய கரத்தில் தான் சிலுவையில் ஆணி பாய்ந்து அவருடைய கரத்திலிருந்து சிந்தப்பட்ட ரத்தத்தினால தான் இந்த பூமியில் பெரிய மீட்பு உண்டாயிடுச்சு. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவர் உங்கள் முகத்தில் இருக்கிற எல்லா கண்ணீரும் என்ன செய்வார்? துடைப்பார். அல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய சித்தம் என்னன்னா, இனி நீங்களுடைய கண்ணீர் மாற்றி உங்கள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லார், இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன காரியத்தை குறித்தெல்லாம் துக்கப்பட்டீங்களோ இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்க போகிறார். அல்லேலூயா. உன் துக்கத்துக்கும் உன் கண்ணீருக்கும் உன் வேதனைக்கும் கர்த்தர் நிச்சயம் ஒரு முடிவை உண்டாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அன்னாளுடைய பொறுத்தையின் ஜெபம், அன்னாளுடைய வெகுநேர விண்ணப்பம், அன்னாளுடைய ஊக்கமான ஜெபம், அன்னாளுடைய வைராக்கியமான ஜெபம் அவருடைய கண்ணீரை மாற்றினது. அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கவலையும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற நிந்தனையும் நீரணும்னா, நம்ம கடந்த நாட்களில் கூட பாருங்க, கிளை சபையில் ஒரு செய்தியை கேட்கும், ஜெபிக்கும் பொழுது தான் கண்ணீர் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணணுமா? அல்லேலூயா. தன்னை எவ்விதத்திலும் உயர்த்தியோ மேன்மைப்படுத்தியோ தன்னை புகழ்ச்சி படுத்தியோ காட்டக்கூடாதா? வசனம் சொல்லுகிறது, தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் எவனோ உயர்த்தப்படுவான். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை தாழ்த்தினதால்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய உயர்வு.
அவர் பிதாவின் வலது பாரத்தில் அமர்ந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அவர் பிதாவின் சித்தத்தை செய்கிறவராக இருந்தார். பிதாவின் சித்தம் என்ன? வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரிடத்துல கேட்கிறாங்க ஒரு காரியத்தை. அப்போ இயேசு சொல்றாரு, பிதாவின் சித்தத்தை செய்வது எனக்கு மெய்யான போஜனம். அல்லேலூயா. இப்போ ஆண்டோடைய சித்தம் என்ன? ஆண்டோடைய விருப்பம் என்ன? நீங்கள் எல்லாம் நல்லா ஜெபிக்கணும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அவருடைய சித்தத்தை செய்கிறவராய் மாறணும். ஆண்டோடைய சித்தம்னா உங்கள் கண், உங்கள் கவலையெல்லாம் அவர் மாற்றணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, இனி நீங்கள் கலங்காதிருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, உங்கள் வேதனையை அவர் நீக்கி போடுவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு குஷ்டரோகி வந்து ஜெபம் பண்ணுறான். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரம் நினைக்கிறேன், அதில் 1வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள. 1வது வசனத்திலிருந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக, முதல்ல என்ன சொல்றான்? உமக்கு சித்தமானால். அல்லேலூயா. இந்த குஷ்டரோகியானவன் எப்படிப்பட்ட நிலைமை? அல்லேலூயா. பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறவன். குஷ்டரோகி என்பது இன்னைக்குமே நம்ம குஷ்டரோகத்தை பார்த்தா அருவறுத்து போகும். அவங்க பக்கத்தில் நிற்க மாட்டோம். அல்லேலூயா. அவங்க ஏதாவது அவங்கள தொடுறதுக்கே நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய இருதயம் ஒரு நாளும் நம்முடைய சரீரமும் ஒற்றுக்கொள்ளாது. ஆனால் இந்த குஷ்டரோகி வந்து ஜெபம் பண்ணுறான் பாருங்க, ஆண்டவரே இந்த குஷ்டரோகம் கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். அல்லேலூயா. ஒருவனும் அவனை அங்கீகரிக்க மாட்டாங்க, ஒருவனும் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவ்வளவு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான். இயேசுநாதர்கிட்ட வரான், வந்து ஒரு காரியத்தை விண்ணப்பம் பண்ண, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்க. நம்மளாம் அப்படியா ஜெபம் பண்ணுவோம்? அவருக்கு வேணுமோ வானமோ அதெல்லாம் நமக்கு தெரியாது, எனக்கு வேணும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தார். நம்மளாம் கர்த்தர் கொடுத்தா தான் ஒத்துப்போம், எடுத்தா அவர் எப்படி எடுப்பார்? அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நம்ம கொடுக்க தான் கர்த்தரை வச்சிருக்கணும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானா. அல்லேலூயா. சோதனை வரும்போது சகிக்கணுமா? போராட்டம் வரும்போது சகிக்கணுமா? ஏன்னா கர்த்தர் கண்ணீரை துடைக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். இன்றைக்கு பாருங்க, இந்த குஷ்டரோகி எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானா. என் வாழ்க்கையில நான் இருக்கிற இந்த நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை தான். ஒருவரை என் பக்கத்தில் நிற்க கூட யோசிப்பான். நான் ஊருக்குள்ள வந்ததை இன்றைக்கு பாருங்க, இந்த ஆசாரியர் பார்த்தானா என்னை ஒரு நாள் அங்கீகரிக்க மாட்டான். ஏன்னா ஊருக்கு புறம்பே, பாளையத்துக்கு முன்ன மோசையின் பிரமாணத்தின் பிரகாரம் ஒரு குஷ்டரோகி பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்கணும். அல்லேலூயா. ஊருக்குள்ளேயோ ஜனங்களுக்குள்ளேயோ நடமாடவோ அவர்களோடு உறவு கொள்ளவோ அவர்களோடு சேர்ந்து தங்கவோ அவனுக்கு எவ்விதத்தில் என்ன இல்லை, அருகதி கிடையாது. பாவத்து நிமித்தம் உண்டான ஒரு வியாதி என்பதை அந்த நாட்களில் இன்றைக்கு ஆணிப்புரியமாய் நம்பி கொண்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு விண்ணப்பம் பண்ணுறான், இசப்பா இந்த குஷ்டரோகம் உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க உமால ஆகும். அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. என்னை சுத்தமாக்க என்ன செய்யும்? உம்மால ஆகும். ஆகில ஏன் பிதா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜெபம் பண்ணும்போது, அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த பாடுகளை, இந்த நிந்தனைகளை என்னை விட்டு எடுத்து போட. அல்லேலூயா. முடியும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் செய்யட்டும், நடக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டோடைய சித்தம் என்ன? அவருடைய கரம் மகிமையுள்ள கரம். அல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி நம்முடைய கண்ணீரை துடைக்கிற கரமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்ல, இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்குங்க. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவருடைய சித்தத்தை கேட்கிறவர்களுக்கு மனப்பூர்வமாய் அவர் செய்வார். இந்த இடத்துல அவனுடைய விண்ணப்பம் அப்படி. நம்ம கூட இப்படி தான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே உமக்கு சித்தமானா. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, நம்ம ஒருவரை பார்த்து சொல்லணுமா, கர்த்தருக்கு சித்தமானா நாளைக்கு உயிரோடு இருந்தால் நம்ம பார்க்கலான்னு சொல்லணுமா. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நைட் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, தெரியுமா? அல்லேலூயா. அப்படி ஒரு தீர்க்கதரிசி யாருன்னா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நைட்டு நமக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ ஆண்டவருடைய சித்தம், இன்னைக்கு நைட்டு நான் உயிரோடு இருக்கிறது ஆண்டவர் சித்தம்னா நான் இருப்பேன். அல்லேலூயா.
சத்தமாய் சொல்லுங்களேன். அப்போ இந்த இடத்துல அவன் ஜெபம் பண்றான், உமக்கு சித்தமானால் இந்த வேதனை விட்டு நீங்கி போகட்டும், ஏன்னா சுத்தமாக்குங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார் அவனை பார்த்து? எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாவே. அல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய சித்தம் என்னன்னா, நீ வேதனையில் இருப்பதும், நீ கண்ணீரில் இருப்பதும், வியாதியில் இருப்பதும், அல்லேலூயா, நீ பாளையத்துக்கு புறம்பே இருப்பதும், ஊருக்கு அப்பால இருப்பதும், ஜனங்களோடு கூட ஒதுக்கப்பட்ட நிலையில் இருப்பதும் கர்த்தருடைய சித்தம் இல்லை. அவருடைய கரத்தின் சித்தம் என்ன? நீ அவருடைய கரத்தினால் தொடப்பட்டு சுகமாக்கப்பட்டு உன் கண்ணீர் துடைக்கப்பட்டு உன் வேதனை நீக்கப்பட்டு அவருடைய கரத்தில் ஒரு அலங்காரமான கிரீடத்தை போல இருக்கிறான் வேதம் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனம் எப்படியா சொல்லுகிறது? கர்த்தர் உங்களுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறான். நீங்க எல்லாரும் யாருக்கு எங்க இருக்கிறீங்க? அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறீங்க. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டோடைய சித்தம் என்னன்னா, உன் கண்ணீரெல்லாம் கர்த்தர் உன் முகத்தில் இருந்து நீக்கி போடுவார். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஒரு வசனம் இப்படியா சொல்லுகிறது, வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போகன என்று விளம்பினது. அல்லேலூயா. இதில் வசனத்தில் முதல் காரியம் என்ன? அவருடைய கண்ணீர்கள் யாவை என்ன செய்வாரா? தேவன் துடைப்பார். உன் கண்ணீரை யாரால துடைக்க முடியும்? சத்தமா சொல்லுங்களேன். யாரால துடைக்க முடியும்? தேவனால மாத்திரம்தான் துடைக்கும். அல்லேலூயா. உன் வேதனையை யாரால மாற்ற முடியும்? சொல்லுங்களேன். நீங்கள் துக்கப்பட்டு எவ்வளவு கலங்கினாலும், எவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முறையிட்டாலும், உங்கள் துக்கத்தை மாற்ற என் ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து, அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன், தமது ஜனத்தின் நிந்தனையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி போடுவார். அல்லேலூயா. நீக்கி விடுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இதை யார் சொல்கிறார் பாருங்க? நான் சொல்கிறேன்னா? இந்த மாதம் கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்கிறார். அவருக்கு சித்தம் இல்லாத உன் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. அவருடைய சித்தம் என்னன்னா, உன் முகத்தில் இருக்கிற கண்ணீரை அவர் துடைப்பார். அல்லேலூயா. இனி நீ கலங்க போகிறதில்ல, இனி நீ துக்கப்பட போகிறதில்ல. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுங்க? இனி துக்கமும் இல்லை, மரணமும் இல்லை, கண்ணீரும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஏன்னா கர்த்தர் உன் முகத்தில் இருக்கிற கண்ணீரை மாற்றுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஏன் மாற்றுவார்னா, அவர் உன் கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். நிறைய வசனம் சொல்ல, ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கு முன்பாக சில பிரமாணங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தத்தில் அநேக காரியங்களை நம் பிரமாணமாய் கடைபிடிக்கும் போது தான் கர்த்தர் நம்முடைய முகத்தின் கண்ணீரை துடைப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்துட்டு இந்த செய்தியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 12வது அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 9வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்கலாம். துரிதமாய் வாசிக்கலாம். அல்லேலூயா. சாரி, இந்த வசனம் இல்லை. லூக்கால 7வது அதிகாரத்தை திருப்பிங்க. லூக்கா 7வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா 7:11. மறுநாளிலே நாயினும் என்னும் ஊருக்கு போனான். அவருடைய சீஷர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவர்களோடு கூட போனாங்க. அவர் ஊரின் வாசலில் சமீபித்த பொழுது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படியாய் கொண்டு வந்தார்கள். நல்லா கவனிங்க. அவன் தன் தாய்க்கு ஒரே மகனா இருந்தான். அவளோ கைம்பொண்ணா இருந்தாள், விதவையா இருந்தா. வெகு ஜனங்கள் அவரோடு கூட தான் செஞ்சாங்களா, வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, ஆண்டவர் என்ன சொன்னாரு? முதல்ல என்ன சொன்னாரு? அழாதே. அல்லேலூயா. கர்த்தர் அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லி. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஆண்டவர் உன்னை கிட்ட வந்து அதை தான் செய்ய போறார். அல்லேலூயா.
உன் வாழ்க்கையில் நீ எதை இழந்து போய் அழுது கொண்டு இருக்கிறன்னு கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. சத்தமாய் ஊரே அவளுக்கு துணை நின்று வருது. அல்லேலூயா. ஊரே அவளோடு கூட இணைந்து வருது. ஆனால் அவருடைய கண்ணீரை அந்த ஊர் மாற்ற முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவங்க சொந்தமோ பந்தமோ அவங்க கூட இருந்த யாருமே என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. கர்த்தர் அவளை பார்த்து முதல் வார்த்தை என்ன சொன்னார்? அழாத. ஆண்டவர் உன்னை பார்த்து இந்த மாதத்தில் சொல்கிறார், நீ இனி அழாத, புலம்பாத, எந்த காரியத்தை குறித்த துக்கிக்காத, எந்த காரியத்தை குறித்த வேதனைப்படாத. உன் வேதனை நீங்கி நீ சுகமாக இருக்க போகிற. ஒரு ஆமீன் சொல்லுங்களா. அல்லேலூயா. நீ எதை இழந்து இந்த இறப்பு நிமித்தம் உன் கண்கள் கலங்கி கொண்டு, எதை நிமித்தம் உன் இருதயம் இன்றைக்கு அங்கலாய்த்து கொண்டு, எந்த காரியம் என்னை விட்டு போயிடுச்சோ என புலம்பிக் கொண்டிருக்கிறையோ, இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னா உன்னை பார்த்து முதல்ல சொல்லுவார், அழாத. என்ன செய்யாத? அழாத. எதற்கு அழுவுற? இயேசுவின் கரம் வந்துச்சுன்னா நீ அழ தேவல. அல்லேலூயா. உன் மேல இருக்கிற நிந்தனை அவர் நீக்கி போடுவார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய எல்லா ஜனத்துடைய முகத்தின் கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னா, நீ அழாத. அவளுடைய துக்கத்து நிமித்தம் அவள் அழுது கொண்டு வரா. இருந்தது ஒரே ஒரு பிள்ளை தான், அவ்வளோ விதவை. ஒரு தன்னுடைய வாழ்வத்துக்குரிய பெரிய எனக்கு பாருங்க அடையாளமாக அந்த பிள்ளையை பார்த்தா, அந்த பிள்ளை சம்பாரிச்சு கொடுத்தா தான் அந்த தாயாருக்கு என்ன இருக்கும்? சாப்பாடு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அந்த பிள்ளையே போயிடுச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொன்னார், மகளே நீ அழாத. அல்லேலூயா. ஆண்டவர் வந்துட்டார்னா உன்னை பார்த்து அதுதான் சொல்லுவார், நீ அழாத. வாசிக்கலாம். கர்த்தர் அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து, அல்லேலூயா, எதை தொட்டாரா? அல்லேலூயா. வசனம் வாஸ்தவம் பாருங்க. கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கரம் வாய்க்கும். அல்லேலூயா. அவருடைய சித்தம் என்னன்னா, அவ இழந்ததை மீண்டுமா தொட்டு திரும்ப கொடுக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கிட்ட வந்து எதை தொட்டாரு? எதை தொட்டாரு? அல்லேலூயா. மரித்தவன் உயிரோடு எழும்பினார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். மரணம் அவருக்கு முன்பாக ஜெயமாய் விழுங்கப்படும். செத்துட்டா, இதுக்கப்புறம் முடிவு. ஒரு மனுஷன் செத்துட்டான்னா என்னது? முடிவு. ஆனா அவர் வந்துட்டார்னா அந்த முடிவு மீண்டுமாய் துவங்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவ்வளோதான், செத்து போயிட்டா, இதுக்கப்புறம் எந்த எந்த காரியமும் கிடையாதுன்னு நினைச்சா. ஆனால் இயேசு வந்தார்னா மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். இயேசு வந்தார்னா மரணத்தை ஜெயமாய் விழுங்க செய்வார். அல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். உங்க முகத்தில் இருக்கிற கண்ணீரெல்லாம் துடைப்பார். இந்த இடத்துல இதுதான் நடந்துச்சு. அவர் வந்தாரு, மரித்து போனவனை ஊரோடு எழுப்பி அவருடைய கண்ணீரை மாற்றினார். அவர் கண்ணீரை துடைச்சார். அவன் நிந்தனையை மாற்றினார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த மாதமும் என் இயேசு கிறிஸ்து அப்படி தான் செய்ய போகிறார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். உன் கண்ணீரை என் ஆண்டவர் துடைக்க போகிறார். உன் கண்ணீரை என் ஆண்டவர் துடைக்க போகிறார். நீ இனி கலங்க தேவையில்லை, இனி துக்கிக்க தேவையில்லை, இனி வேதனைப்பட தேவையில்லை. ஒன்னே ஒன்று செய், உன் கண்ணீரை தேவ சமூகத்தில் நீ ஒப்பு கொடுத்து சோமன், ஆண்டவரே என் சித்தம் இல்லைப்பா, உங்கள் கரத்தின் சித்தத்தின் பிரகாரம் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. இந்த மாதம் எது நடத்த போதுன்னா கர்த்தருடைய கரம் தான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவருடைய கரம் அவருக்கு சித்தமானதை உன் வாழ்க்கையில் தந்து உன் கண்ணீரெல்லாம் உன் முகத்திலேருந்து தொடச்சி, நீ எதை இழந்தையோ கர்த்தர் மீண்டும் அந்த பாடையை தொட்டு திரும்ப கொடுத்தது போல உன் வாழ்க்கையில் அவர் திரும்ப கொடுப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கண்களை மூடி, எனக்கு நேரம் இல்லை, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி 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 நன்றி.